தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாகுல அன்னையின் விழா. இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மரியாயுடைய துயரங்கள் வியாகுலங்களை நினைவு கூறும் இந்த நாளிலே இறைவன் உங்களை உடல் உள்ள சுகத்தால் ஆசீர்வதிக்கவும் சமாதானத்தையும் அமைதியும் கொடுத்து உங்களை வழி நடத்தவும் அன்னையோடு இணைந்து அன்னையின் வழியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் இந்த நாள் முழுவதும் அற்புதமான கரத்தில் உங்களை தாங்கி வழி நடத்துவாராக. நம்முடைய தாய் மரியாள் தனித்துவமிக்க தாயாக இருக்கின்றாள். இவள் இத்தகைய சிறப்பை பெறுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் எனில், அவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததினாலா? அது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கொடை. ஆனால் அதைவிட மேலானது. லூக்கா புத்தகம் 11:27-28 படிக்கின்ற பொழுது இயேசு போதித்துக் கொண்டிருப்பார். அப்பொழுது ஒரு பெண் அவரை பார்த்து சொல்லுவார், உன்னை கருத்தாங்கிய வயிறும் உமக்கு பாலூட்டிய கொங்கைகளும் பேறு பெற்றவையே என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவார், இறை வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் அதனினும் மேலானவர்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் இறை வார்த்தையை கேட்டு அதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து இறைவனுடைய அருள் முழுமையாக தன்னில் தங்கவும் அந்த அருள் தன்னிலிருந்து விலகிவிடாமல் இருப்பதற்காக வருகின்ற எல்லா விதமான துயரங்களையும் வேதனைகளையும் வியாகுலங்களையும் தன் உடலிலும் உள்ளத்திலும் ஏற்று வாழ்ந்தவர் தான் நம்முடைய தாய் மரியாள். அன்னை மரியாளுக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த வியாகுல தாய் என்கின்ற பெயர். அன்னையினுடைய வாழ்விலே எத்தனையோ வியாகுலங்கள் இருந்தன. கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்ல வந்த அந்த செய்தியை கேட்ட அந்த தருணத்திலிருந்து உள்ளம் கலங்கியவராய் அதிலிருந்து ஆரம்பித்தது இயேசுவை சிலுவையில் அடக்கம் செய்யும் வரைக்கும் பல்வேறு வியாகுலங்கள் இருக்கின்றன. ஆனால் 7 வியாகுலங்களை திருச்சபை நமக்கு முத்திரையிட்டு அந்த தாயினுடைய துன்பங்களை தியானிக்கவும் அந்த வியாகுலங்கள் வழியாக இறைவனுடைய அருளை நம் வாழ்வில் சேர்த்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றது. இந்த வியாகுல தாயினுடைய விழாவின் வரலாறை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது தொடக்க காலத்திலிருந்து ஜெர்மனி, போர்ச்சுகல் இந்த பகுதிகளிலே வியாகுல தாயினுடைய இந்த வழிபாடு மிக உயர்ந்ததாக கருதப்பட்டது. மேலும் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து இது மேலை திருச்சபையில் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்ததாகவும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இந்த விழாவினை 1721 13ஆம் ஆசீர்வாதப்பர் திருச்சபைக்கு அர்ப்பணித்து அகில உலக திருச்சபை கொண்டாட வழிவகுத்தார். இதனுடைய பின்னணியாக திருத்தந்தை சொல்லுகின்ற பொழுது, சிமியோன் இயேசு பாலனை தன் கரங்களிலே தாங்கி அதனுடைய தாயாகிய மரியாளை நோக்கி உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொன்னாரே, அதை மையமாக வைத்து இயேசுனுடைய வாழ்விலே அவரோடு நடந்து அவர் வாழ்விலே அனுபவித்த துயரங்களை 7ஆக பிரித்து முழுமையான எண்ணாக இருக்கின்ற அதை மையமாக வைத்து 7 துயரங்கள் என்று சொல்லி திருச்சபைக்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்த விழாவினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது 1808 நெப்போலியனுக்கும் திருச்சபைக்கும் இடையே குழப்பம் ஏற்படுகின்றது. நெப்போலியன் திருத்தந்தையை நாடு கடத்துகின்றான், சிறைபிடிக்கின்றான். 1814 மீண்டும் திரும்பி வருகின்றார். அப்போது இந்த திருத்தந்தை 7ஆம் பத்திநாதர். அவர் சிறை வாழ்விலே பட்ட துன்பங்களையும் வேதனைகளிலும் தாய் மரியே தனக்கு துணையாக இருந்தார் என்பதை நினைவு கூறவும், விடுதலை அடைந்து மீண்டும் ரோமைக்கு வந்த நாளை நினைவு கூறும் விதமாகவும் 1814 மே மாதத்திலே இந்த திருவிழாவை கொண்டாட பணித்தார். இதை தொடர்ந்து வந்த 10ஆம் பத்திநாதர் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு இந்த திருவிழாவை மாற்றினார். ஏனெனில் அன்னையினுடைய பிறப்பிலிருந்து 8வது நாளாகவும் இயேசுவினுடைய திருச்சிலுவின் மகிமை கொண்டாடுகின்ற அடுத்த நாளாகவும் இது அமைவதன் வழியாக அன்னையினுடைய வியாகுலங்களுக்கும் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளுக்கும் இடையே இருக்கின்ற மிக நெருங்கிய தொடர்பினை வெளிப்படுத்தி காட்டவே இந்த விழா அந்த நாளில் கொண்டாட
திருத்தந்தை பணித்தார். இந்த தெய்வீக திருவிழாவை, அன்னையினுடைய வியாகுலங்களை தியானிக்கிற நேரத்தில் இந்த விழா உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அன்னையினுடைய ஒவ்வொரு வியாகுலங்களிலும் இறை திட்டம் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. தன்னையோ தன்னுடைய உணர்வுகளையோ தன்னுடைய தேவைகளையோ தன்னுடைய துன்பங்களையோ தாய்மறி முன்னிலைப்படுத்தியதாக காட்டப்படவில்லை. பவுடியார் சொல்வதை போல ஆண்டவருடைய மாட்சிமையில் மட்டுமல்ல, மாறாக அவருடைய பாடுகளிலும் பங்கெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல இறைவனுடைய மதிப்பீடுகளை ஏற்று வாழ்கின்ற பொழுது வருகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் தடைகளையும் தடைக்கல்லாக பார்க்காமல், ஒரு நம் வாழ்வில் இருக்கின்ற வேதனைகளாக பார்க்காமல், மாறாக அதை படிக்கற்களாக பார்த்து இன்னும் அதிகமாக ஆண்டவன் அருகிலே வருவதற்கு துணை புரிகின்ற கருவிகளாக அதை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம் எனில் அதுவே அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். அடுத்து இந்த விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம், இன்றும் அன்னையானவள் வியாகுலங்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். காரணம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும். யோவான் புத்தகம் 19 என்று நினைச்சு சொல்வதை போல சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவரையும் அன்னையுடைய கரங்களிலே மகனாக மகளாக கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாம் தாய்க்குரிய மதிப்பை நாம் கொடுக்காமலும் அவருடைய மனதை வேதனைப்படுத்துபவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால், நம்முடைய வாழ்க்கையால், எல்லா விதமான உலக இன்பங்களில் திளைத்திருப்பதினாலே, பாவங்களை நாடி தேடி செய்து கொண்டிருப்பதினாலே, மற்றும் எல்லா விதமான உலக ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவனையும் அவருடைய சொற்களையும் புறம் தள்ளுகின்ற பொழுது தாய்மரியாள் அழுது காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். இந்த நாளிலே அன்னையுடைய 7 வியாகுலங்களை தியானித்து சிந்தித்து அதை புகழ்ந்து பாடுவதாலோ அதை நாம் கொண்டாடுவதாலோ எந்த அர்த்தம் இல்லை. மாறாக அந்த வியாகுல தாயின் வேதனைகளை தணிப்பதற்கு நான் மனமாற்றத்தை தேடுபவனாக, மனம் வருந்துபவனாக, என்னுடைய குற்றம் குறைகளுக்காக மன வருத்தம் கொண்டவனாக, ஆண்டவருடைய சொற்களை கேட்பவனாக, அவருக்கு மகிமை கொடுப்பவனாக நான் அவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது நான் இந்த விழா கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கின்றது. அன்னையினுடைய வியாகுலத்தை தணிப்பவனாக நீங்களும் நானும் மாற முடியும். அடுத்ததாக இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது தாய்மரி நமக்கு சொல்லுகின்ற பாடம், அன்னை மரியின் வியாகுலங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற வியாகுலத்தாய்களுடைய வியாகுலங்களை எப்போது நாம் தணிக்கப் போகிறோம்? மனைவியாய், மகளாய், தாயாய், இப்படி பல்வேறு நிலைகளிலே நம்முடைய இல்லங்களிலே அன்னை மரி உருகொண்டு எத்தனையோ வேதனைகளையும் புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டுதானே இருக்கின்றார். சங்கடங்களையும் அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கிறார். நம்முடைய சொல் அம்புகளினாலும், தாறுமாறான வாழ்க்கையினாலும், பலவீனமான பாவ பழக்கங்களினாலும், எல்லா விதமான போதை அடிமைத்தனங்களினாலும் நம் இல்லத்திலே இருக்கின்ற தாய்மார்களை வியாகுலத்திற்கு நாம் இட்டு சென்று கொண்டுதானே இருக்கின்றோம். இந்த விழாவினை கொண்டாடுகின்ற நாளிலே நம் இல்லத்தில் இருக்கின்ற வியாகுல தாய்களை நினைத்து பார்த்து அவர்களுடைய வியாகுலங்களை தணிக்க முயற்சிக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் தாயினுடைய பிள்ளைகளாக மாறுவோம், இறை ஆசீர் பெற்ற மக்களாக இருப்போம். ஆகவே அன்பு சகோதரமே, திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடம், நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு விழாவும் ஏதோ ஆடம்பரமாக வெளி தோற்றத்திற்காக, மாறாக நம் உள்ளத்தை ஆய்ந்து பார்க்கவும், நாம் கொண்டாடுகின்ற அந்த புனிதருடைய, நாம் கொண்டாடுகின்ற விழாவினுடைய மையமாக இருக்கின்ற அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நம் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளவும், அதன் வழியாக இறை அன்பை சுவைக்கவுமே இந்த நாளிலே இறைவன் அன்னையின் வழியாய் கொடுக்கின்ற இந்த பாடங்களை ஏற்றுக்கொள்வோம். நம் வாழ்விலே இறை மதிப்பீடுகளுக்காக வருகின்ற துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளவும், நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துபவர்களாக இருக்கவும், நம் வாழ்விலே நம் மனமாற்றத்தின் வழியாக, மனத்துயரின் வழியாக, புது வாழ்வை தேடுதல் வழியாக வியாகுல தாய்க்கும் ஆண்டவருக்கும் ஆறுதல் கொடுக்கின்ற மக்களாக இருக்கவும், நம் இல்லத்திலே இருக்கின்ற வியாகுல தாய்மார்களுக்கு அவருடைய துயரங்களை துடைக்கின்ற, குறைக்கின்ற அவருடைய சொந்தங்களாக வாழவும் நாம் முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.